மேஷம், இன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுக்கள் நடக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு புதன் பகவானுக்கு பச்சை பயிறு சமர்ப்பித்து வழிபடு புத்திசாலித்தனம் பளிச்சிடும். ரிஷபம், உங்களின் செல்வாக்கு உயரும் நாள். பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீர்கள். நண்பர்களால் உதவி உண்டு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு செந்தாமரை மலர் சார்த்தி வழிபடு செல்வம் பெருகும். மிதுனம், உங்கள் ராசிநாதன் புதன்கிழமை என்பதால் இன்று உங்களுக்கு யோகமான நாள். புதிய தொழில் தொடங்க எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு உயரும். சுப செய்திகள் வரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபட நற்பலன்கள் கிடைக்கும். கடகம், மனத்தெளிவு பிறக்கும் நாள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி நிலவும். உத்தியோகத்தில் நிலுவையில் இருந்த பணிகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட மனமீதி கிடைக்கும். சிம்மம், இன்று உங்களுக்கு உத்தர நட்சத்திரம் என்பதால் உற்சாகம் கூடும். அரசு வழி காரியங்கள் தடையின்றி முடியும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. தந்தையார் வழியில் நன்மைகள் நடக்கும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை வணங்கி ஆதித்ய ஹிருதயம் கேட்க நன்மைகள் பெருகும். கன்னி, உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகள் குறைய வழி பிறக்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பழைய நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு தோப்புக்கரணம் போட்டு வழிபட வெற்றி கிட்டும். துலாம், திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சேமிப்பு உயரும் நாள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கையம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட எதிர்ப்புகள் விலகும். விருச்சிகம், சவாலான காரியங்களை எளிதில் முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். பழைய நோய் பாதிப்புகள் நீங்கி தெம்பு பிறக்கும். வருமானம் உயரும் நாள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானை வணங்கி வர தைரியம் கூடும். தனுசு, பாக்கியங்கள் பெருகும் நாள். நீண்ட தூர பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சாதகமாகும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம், கடின உழைப்பால் வெற்றிகளை குவிப்பீர்கள். வேலையில் இருந்த பணிச்சுமை குறையும். வீடு வாகன சேர்க்கைக்கான முயற்சிகள் கைகூடும். நீண்ட தூர பயணங்களால் லாபம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபமேற்றி வழிபட இன்னல்கள் தீரும். கும்பம், இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிப்பதால் இதிலும் கூடுதல் எச்சரிக்கை தேவை. முக்கிய முடிவுகளை தள்ளி போடவும். யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அமைதி காக்கவும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு சிவபெருமானை தியானித்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி வர கஷ்டங்கள் குறையும். மீனம், உங்களின் பேச்சுக்கு தனி மதிப்பு கிடைக்கும். திருமண வரன் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும். பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அதிர்ஷ்ட எண் 3.
அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு: பெருமாளை வணங்கி வர சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.